இங்க வீடியோ கவரேஜ் எடுக்கிறதுக்கும் அன்பு இரு உள்ளங்கள் டிடி மீடியா மற்றும் இது நம்ம ஊரா? இது உங்க ஊரு. இது உங்க ஊரு. இது உங்க ஊரு. மாலையத்து மரியாதை செய்த ஊர் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். இது உங்க ஊர் சேனல் சார்பாக. எதுக்கு வள்ளி சூப்பர்
கவிவாளர்களுக்கும் நடிக்கும் எமது உயிர் கோபிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் குடிக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமர செய்வது என்பது எளிதல்ல. சமதான விழுநீரில் சாகரம் தன்னை சேர்ந்தால் புலமண்டலை கொள்வதனால் கிரகத்தில் வெறுப்பதுண்டோ புலவதர் பெருசபையில் புன்கவியாளர் சேர்ந்தால் நலமண்டலை கொள்வதனால் நவிழ்வது பெரிய குற்றம். சமதானில் வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை கலக்கும் பொழுது அதை தன் இன்னமன்றதும் உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறது தவிர விட்டுவிடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாய் உங்களிடத்தில் சிறைய பிரித்து பந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம் பொருட்குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் நலமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் என் தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனை நல்லாசைப்பட வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாரியன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை மூணு தம்பியே, என்னுடைய தந்தைக்காரை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். புரிஞ்சு நிலவேந்தன் கொற்றவ நம்பிக்கும் நங்கை மோகினியாருக்கும் விளக்கு குழந்தையால் ஏன் உடன்பாத பெண்மணி வணங்கிவிட்டாலும் அவர் தன்மையாக ஊர்கோன் அவதன்மை தோற்றமளிக்கும் மாறி காளி நீலி திரிசூழி ஆத்தாழை எங்கமேளா பூத்தாழை மாதுருப்பு நிலத்தாளை புவி அடங்க காத்தாழை அன்னை இமயவளை ஓம்கார ரூபிணியை ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய
அபிராமி வெள்ளியை வெள்ளை கலைமுறுத்தி வெள்ளை வழிபூண்டு வெள்ளை கமலத்து வீழ்ச்சிப்பாள் வெள்ளை கரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாம் என்று மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே ஆயுமையானவளே ஆதிசிவன் தேவியரே சமைத்தார் சமயபுரம் சாதித்தார் கண்ணபுரம் அந்த கண்ணபுரம் எல்லையை விட்டு எண்ணமாலை கடுகவரம் வேணுமடி அடி முத்து முத்து மாறி இந்த சுத்து அடி முத்தாரம் அருமையான ஒளிபெருக்கி இதுல எக்கோலாம் போட்டு ரொம்ப சட்டப்படும் அருமையாவே இருக்கு. அருமையான ஒளிபெருக்கி வைத்து கொடுத்த அன்புள்ளவர்களுக்கு நன்றி. நன்றி கடத்த வணக்கம். பணிபுரிகின்ற அன்பு சகோதரர் அனைவருக்கும் நன்றி. நன்றி கடத்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டிருந்தால் குறிஞ்சி நிலத்துல வேள்வி வழிச்சாரலி முதலுக்காக சென்னைக்கு நம்மளது உலகிற்காக கடும் நினைவு விதைக்கப்பட்டுள்ளதாம். தென்னைக்கும் சேதாரி மந்திரி பறவைக்கும் சேதாரி மந்திரி கையில் கவர்மெண்ட் வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் வானம்பாடி விளையாட்டு. அப்பா ஏன் இன்னை மட்டும் தண்ணி நடத்துங்க? சரி, எல்லாரும் இந்த காவல் எப்படி எல்லாம் பார்க்க வேண்டும் என்னுடைய தகப்பனார் சொல்ல கேட்டு வெள்ளிமலை சாரலுக்கு நானும் என்னுடைய அண்ணன் தோழியோரும் வந்திருந்தோம். ஏன் 7 ஆண் குழந்தைகள் இருந்தாலும் நம்பி தலைவர் வள்ளியாகப்பட்ட எண்ணெய் மட்டும் காவலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அது காரணத்தை முதல்ல தெரிந்து கொள்ளலாம். 7 பேர் ஆண் குழந்தைகள் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டாலும் என்னுடைய தந்தையா வேண்டுதலை உடனே நிவர்த்தி செய்யும் பொழுது அந்த வேண்டுதலுக்கு இணங்க முருகன் கொடுத்த பிள்ளை நான் வள்ளி கிழங்கு தோன்றிய வெள்ளத்தினரியே வள்ளி கொடியில் என்னை கண்டெடுக்கப்பட்டார்கள். அதனால வள்ளி என்று செல்லமாக பெயர் வைத்து கனக வேங்கை பூங்குலமகள் என்னுடைய இனத்தின் பெயரின் சூட்டி பருவ மேதியுடன் முருகா உனக்காக திணைகள் விதைக்கப்பட்டதால் அந்த திணைகள் எல்லாம் அங்கே காவல் செய்யும் பொழுது எங்க அப்பா என்னை அனுப்பி வைக்கிறேன் வேண்டிக்கிட்டார். அந்த வேண்டுதலை நிவர்த்தி செய்ய நான் வந்திருக்கேன். ஆனால் அந்த தன்மையோடு
நீங்களும் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் பயமா இருக்கு. எங்க போறீங்க? நடக்கிற நிலவரத்தெல்லாம் பார்த்தா பயமா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கூட காவலுக்கு. காட்டுக்குள்ளையா? அச்சச்சோ, எங்களுக்கு பயமா இருக்கு. உனக்கத்தான் ஏதா நான் சொல்ல டைலாக் பேசிட்டு இருக்கேன். இருந்தாலும் இவ்விடத்தில் எப்பெல்லாம் முருகனை நினைக்க வேண்டும், அவனை நினைத்து கொண்டு சென்றாலே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் உடனே ஓடி விடுமா. அதாவது முருகா என்று சொன்னார்கள் பூமியில் கரங்கள் போற்றி முகப்பொலி கண்ணை போற்றி ஏவனும் துதிக்க நின்ற ஈரன் தோழல் போற்றி காஞ்சி மாவட்டம் வைக்கும் செப்பேல் வடநதி போற்றி அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி என்று சொல்லுவோம். சுசுக்கு மிஞ்சி வரலும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே கிடையாது என்று சொல்றாரு. சுற்று என்பது உடல் பணியவும் சுப்பிரமணியன் என்ற மந்திரத்தை உள்ள பணியும் நீக்குவான் என்று சொன்னார்கள். அந்த தன்மையிலே முருகனை நினைத்துக் கொண்டு மீண்டும் கந்தக்கடியில் முருகனை சாமி பாட்டு புகுச்சல் கொடுப்பாங்களா? இல்ல நாடகத்துக்கு தான். சரி நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. காட்டுக்குள்ள போறீங்க? அதுக்கப்புறம்ப்பா இப்ப முருகனை பத்தி பாடிக்கிட்டே இருக்கா. ஏன்னா அவன் மீது ரொம்ப கொஞ்சம் ஆசை இருக்கு, பாசம் இருக்கு. 5 வயசுல இருந்து அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கண்ணனை பத்தி பாடிக்கிட்டே இருக்கலாம்னு ஒரு ஆசை. நினைக்கிறதா சரிதாங்க. காதல் பண்ணா இப்ப தெரியுது சின்ன பிள்ளைலாம் எதுக்கு நாகேந்திரப்பா அமைச்சிருக்காரு. உங்க வயசு ஒரு கோளாறு காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? சரி இருக்கட்டும், உங்க வயசு அப்படிதான் அழைப்பாரு வயசு. எனக்கு 13 வயசுல நான் உண்மை சொல்றது இல்ல. அந்த பிள்ளைக்கு நீ 2 வருஷம் இருக்குப்பாங்க. இருந்த தன்மையோடு கதையை முடிப்பை எப்பதான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக சின்ன பிள்ளையா கூட்டிட்டு இருக்காங்க. இந்த காதலை எப்படியெல்லாம் சொல்லாங்க. என்னுடைய காதல் தெய்வீகமான காதல். அந்த கண்ட கடவுள் நீங்க நினைச்சது போல நானும் காதல் வயப்பட்டு அழைக்கலாம் என்று காத்துருக்கு. எப்படி காத்துக்கு எப்படியெல்லாம் கண்ணனுக்காக ராதை காத்திருந்தாலும் அதே போல இவ்விடத்தில் இந்த மாதவி மாசத்துல அவனுக்கு காத்துட்டு அது ஒரு ஆளுநர் தான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட போதுவி போதுமினோ Thank you.
அன்புள்ளவர்கள் அனைவருக்குமே நன்றி. நடிகர் வரைக்கும் பக்கம் இடங்கள்லாம் தெரியாது. சரியா சமைந்தால் எந்த பாடம் வேண்டாம் பாடம் அப்பேற்பட்ட தன்மையில் நடிகர்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தும் வகையை கொண்டு நாங்களும் சரியாக ஏற்றுக்கொண்டு விட அவர்கள் கைதட்டி பெருமைப்படுத்திய அன்புள்ளவர்கள் அனைவருக்குமே நன்றி. நடிகர் வணக்கம். காலத்தை நிறுத்தி மனுஷத்தை அடங்க வேண்டும். காலம் வந்து நடக்காதவன் கோயிலிடத்தை குலக்கும் கொப்பாக நடப்பான்னு சொன்னாரு. அந்த தன்மையோடு கால நேரத்தோடு தந்த கடவுளை காண வேண்டும் ஒரு ஆசை. அந்த ஆசையோடு இருந்தாலும் அவனுக்கான ஆறுபடை வீடுகளில் ஒவ்வொரு இடத்திலும் சிறப்பான அவதார குழந்தையோட இருந்தாலும் அந்த கண்ணனுக்கு எனக்கு ஒரு ஆசை. அவனுக்கு ஏதாவது கொடுக்கலாம். என்ன கொடுக்க மொத்தமா? அது எப்ப வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. தாம்பூலம் கொடுக்கலாம்னு ஒரு தாம்பூலம் தட்டுலன்னு தாம்பூலம் அப்படின்னா வெத்தலை பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு பேர் தாம்பூலம் தரித்தல். அந்த தாம்பூலத்தை எம்மன் முருகனை கொடுத்து அவர் எனக்கு கொடுத்தா நான் சாப்பிடலாம்னு ஒரு ஆசை. இதையெல்லாம் வெளிப்படுத்தி வைத்தாரு முன்னோ காலத்துல. அவர் திண்ட எச்சியே உங்களுக்கு கிடைக்கணுமே, அதெல்லாம் கிடைக்கணும். அது கொடுப்பனையெல்லாம் கணவன் மனைவிக்கு தான் முதல்ல தாம்பூலமே கொடுத்தாங்க. என்ன காரணம் தெரியுமா? திருமண நாள் அன்று அந்த முதல் இரவு என்று அவர் கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த தாம்பத்தியம் சிறக்க வாழ வேண்டும் தாம்பூலம் கொடுப்பாங்க. அந்த காலத்துல அது ஒரு வழக்கம். ஏன்னா கணவனுக்கு மனைவி மடிச்சு கொடுத்து அதை தெரிஞ்சு கணவன் வந்து உமிழ்நீரோட மனைவிக்கு கொடுக்கணுமா. அப்படி கொடுத்தா சீக்கிரமே குழந்தை பேரு கட்டும்னு ஒரு ஐதீகம். இப்ப கொடுக்கிற அளவுக்கு ஆள் இல்ல, விரும்பி கொடுக்கிற அளவுக்கு கேவலமான இடமா இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் அவருக்கு நான் வந்து கொடுக்கலான்னு ஒரு ஆசையோட வந்திருக்கேன். ஏன் என்ன
சொல்லுவாங்க. அந்த நிரந்தரமான விஷயத்துல என்னுடைய கண்ட கடவுளை பார்க்கலாம் என்ற ஆசையோடு இருந்தாலும் இந்த பழனி மலைக்காவது ஒரு முறையாவது போய் சென்று ஆண்டி குளத்தை கண்டு ரசிக்க வேண்டும் என்ற ஆசையோடு நான் காத்திருக்கேன். பழனி மலைக்கு தான் அதுவா 3ஆம் படை வீடு, அது 6 படை வீட்டுல 3ஆம் படை வீடு பழனி, நீ பழனி என்பதி அந்த திரு ஆவினன் கூட தான் அதுக்கு முதல்ல பெயர். அங்கே இருக்கக்கூடிய முருகன் தான் ஆண்டி குளத்தோட இருப்பானா. அதை கண்டுவிட்டால் நமக்கெல்லாம் மோட்சம் புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னாரு. ஆனா எனக்கு பாருங்க ஒரு முறையிலும் பார்க்கலாம் போனாலும் ராஜகுலத்துடனே காட்சி கொடுத்து விட்டாரு. 3 விட வீட்டுக்கு நீ போற ஏதோ ஒரு வீட்டு அதுபடியும் நினைக்கல, நம்மளுக்காக ஒரு படை அவடையே கொடுப்பான்னு என்று சொன்னாரு. வீடா இருந்தா பாருங்க, சின்ன வீடப்பா. எங்க இந்த 6 படைக்கு நீங்க சென்று வந்தாலும் உங்களுக்கு பெரிய வீடு கட்டுறதுக்கு அவங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. வீட்டுக்கு முன்னாலே எதிர்த்த வீடு பெரிய ஈஸியா இருக்கா, மசை தாண்டிட்டே இருக்கா. ஆமாங்க, நானும் கேள்விப்பட்டேன். சரி ஏற்கனவே வந்து நம்ம தனி பிரச்சனை வச்சுக்கிடுவோம். அதனால இந்த இடத்துல அவளுடைய காதல நான் எப்படி மீண்டும் அவளை ஒரு முறையாவது அவளுடைய கடைக்கண் பார்வை படாதாண்டது காத்துக்கிட்டே இல்லை. பாரு மட்டும் பட்டுச்சு, இப்படியே மயில வளர்ச்சி கூட்டிக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. மயில் இருக்கு, மயில் மேல ஏறவா விலங்கு அந்த மயில் ஏன் அப்படி சொல்றீங்க? வச்சு போயிரு மயில் உன்னைய கூட்டிட்டு போறதா யானை மேல ஏறிட்டா போ பையன். அதுதான் அவங்களோட தம்பிக்கு வாங்கினாதான் எடுத்து வச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அவங்க அண்ணன் அந்த முகத்தோட தான் வச்சாரு, அவரே சொல்லிடுவோம். ஏதாவது பேசுன கொட்டி நொறுக்க முடியும் பார்த்துக்க. அதான் நான் பாட்டு லரி லரி
நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், பேசுகின்ற வார்த்தை என்று மௌனம் மௌனம், சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, எந்த பிஞ்சும் மனம் வெந்து வெடியாத்தா. அன்பானதா சொல்லி அழைச்சே ஒன்னாரண்டா சொல்லி முடிக்கே, பத்திகளை சொல்லட்டுமா பத்தகடம் தீண்டுமா, சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, எந்த பிஞ்சு மனம் வெந்தே தேடியாத்தா. நீ முந்தி போனது நியாயம் இல்லையே, நான் முந்தி போகவே யோகம் இல்லையே, கூட்டை விட்டு தாக்கிலே பறந்தனங்கே, பசித்தவன் கேட்கிறேன் பாச்சோறு எங்கே, என் தேவியே நான் செய்த குற்றம் என்ன போது ஒரு பாவை பாரு, ஆரோ பரியரோ யாரோ விளக்கே, ஆடியிலே கண்டெடுத்த அற்புதாடி முத்தே, புத்தி மேலே முத்துமால அன்னப்பூவாடிலையாறு சின்ன தம்பி சப்பாடு, கேடுகட்டு போனாலும் மனம் கெட்டு மட்டும் போனாது, மாறுவத்தி போனாலும் தாய் மனசு வத்தி போனாது, தூங்காமலே உன்னை காத்திருப்பேன், சாமீதுவை உன்னை காத்திருக்கும், மன்னவன் பாடும் தமிழ் பிறந்த தென்பாடி முத்தே முத்தே, புண்ணியர் தேரும் புவி பிறந்த பூமஞ்சை கொத்தி கொத்தி, கோழி விதிச்சு அந்த குஞ்சு குனி சேதமில்லை, கோழிகளாச்சாரி போவதில்லை, கோடி பணம் இருந்து நெஞ்சுக்குள்ளே இன்பமில்லை, இன்பமில்லை, என் தாய் மனது என் தாய் மனது வெள்ளே, அதில் நான் மறந்த முள்ளே, என் தாயாள ஒரு காலத்தில் அன்னை நீ அன்னை சொல்லுவதனே சொல்லத்தான் ஏ சொந்தம் தான் தாயை விட்டு போகலே, தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்சனையோ, நன்றி சொல்ல போதாதம்மா ஜென்மம் மாறாத சொந்தம். சிங்கார செல்லங்கே தென்பாண்டி முத்துக்கே, மருதுபாண்டி பாட்டை கேளு, மலை போல் துன்பம் பனி போல் தேனே தென்பாண்டி மீனே இசை தேனே நிலமானே நீதான் சந்தாமரை, நெத்தி முன்றாபிரை
சும்மா
உள்ளங்கள் அடே அழகனே அப்புறம் நல்லா இருக்கீங்களா ஏய் யாரோ சரி உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போதுமே இருக்கும் ஏய் சூப்பர் தான் அது நீ சூப்பர் சூப்பர் முடிவு என்னடா அப்படிதான் வேலை. ஏய் கொண்டு வெளியே வந்திருப்பாங்க அம்மா மாதிரி ஆசை என்ன பண்ணுவோம்னா இப்ப சொல்லியிருப்பாங்க அம்மா மனசுல யார் இருக்காங்க ராஜாவும் இந்த முருகப்பெருமான் இருக்கிறாங்க என் மனசுல யார் இருக்கா யார் இருக்கா அவங்க அண்ணன் தம்பி 7 பேருமே இருக்கிறாங்க ஒரு ஆளை நினைச்சா பிரச்சனை 7 பேர்த்தையும் நினைச்சு வச்சுக்க அவங்க கூட வெட்டிக்கிட்டு செத்துக்குவாங்க என் மனசுல ஆசை கூட உன்னோடா என்று சொல்லாம பாஞ்சாலியை விட 2 கூடவாடா கொஞ்சம் துருத்திய முடிச்சு பேசியா பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடிகள் உயிரே தேடி வரும் மயிலே அடே அழகு உனக்கு ஏத்தாலும் ஒரு ஆள் இருக்கா ஆளு நேமிச்சிருக்கு எனக்கு மாமா இந்த பாட்டெல்லாம் உங்களை கண்டிப்பா பாடுறேன் ஏன் பாட்டை எதுக்கு பாடுற ஏதாவது கேக்குறீங்களா எல்லாம் உங்களுக்கு நினைச்சுதான் என்ன உங்க ஏய் நீ
சொல்லவா அழகர் 2025 ஒன்னே இருக்கேன். எந்த மாமா? ராசாத்தி மனசில் ராசா நினைப்புதான் ராசாத்தி மனசிலே ஏ ராசா
விழுந்துடாம புடிச்சுக்க. அந்த வாயில விளக்கமாறு பிஞ்சு நீ ஆடுறேன்னு ஆடுறே, நீ சொல்லலாம் கேட்குமா? ஏய் ஆடுற உண்டு. நான் சோறு ஓட்டு வளர்க்கறது நான் சொல்றதான கேட்கிறேன். நீ சொல்லலாம் கேட்குமா? உங்களுக்கு மேல ஆடுது கீழே ஆடுவா? விளக்கமாறு பிய்ய போதும் உனக்கு. இப்படி ஆம்பளையார் மணி இப்படி ஆடுறீங்க, ஆடி முண்டை. அது பேசாத. நான் வந்து ஒரு கன்னி பெண்ணு. கன்னி போய் கிழிச்ச. ஏன் வள்ளியம்மாவும் டான்ஸ் இருந்தா கன்னி பெண்ணு. ஏய் நான் கன்னி பெண்ணு இல்லையா? நீ எவ்வளவுதான் ஆடுகளை உடுத்திருந்தாலும் நீ வந்து கிராஸ் தாண்டி. இந்த துணியை முத கூட்டி போறா. செருப்பு பிஞ்சு வருமா முண்டை. என்னடா சொன்ன அழகு? நீ எல்லாமே உத்து உத்து பார்த்தாலும் அம்மன் செடிக்கு பிரேசர் இல்ல ராஜா. உன் பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்க அதான்டா முண்டை என்கிட்ட கிடக்குது. தூக்கி கட்ட செத்துருவேன். இந்த மாதிரி நான் டவுசர் வேலை போட்டிருக்கேன். செத்துருவேன். நாசப்பட்டு போறேன். உள்பாவட கட்ட எங்க குலசாமிக்கு ஒத்துக்கிறாது மாமா. என் பேரு குனிஞ்சு ஊத்தும் குருவம்மா. குருவம்மா குடிக்கு சும்மா இருக்க மாட்டானே நாசப்பட்டு போறவே. அரே ஒரு சில இல்ல டூப்பிடி கட்டுறான். டூப்பிடி கட்டிக்கே நாங்க தொங்க போட்டு வர்றானே. நான் என்ன வழி தொலைத்துக்க உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? என்னடி நீ என்னை கிண்டல் பண்ணலாம், என்ன வேண்டாலும் பண்ணலாம். ஆனா வாய்ப்பு இல்லை. பண்ணலாமா? பண்ணலாம். ஆனா நீ நினைக்கிறத பண்ண முடியாதா? முன்ன ஈட்டிக்கு ஈட்டி எதிர்மனை வாய்மாடா. பின்னாடி உதவுவீங்க. பின்னாடி நக்க மூடிக்கிட்டு இரு. நீங்க சொல்றீங்க என்னடி என்ன தப்பா பேசாத. நீ வந்து சித்தப்பா வதப்பா. சித்தப்பா வதப்பா. ஆமா. ஐயா மகாதரங்களே நான் இல்ல. நீ இல்லைன்னு தெரியும். நான் 3 மாசம் முழுதா வைக்க அழகு. 3 மாசம் முழுதா வைக்கியா? என்ன சொல்ற? இல்ல
எந்த ஒரு பெண்ணுமே முதல்ல கர்ப்பமானா அதை தான் புருஷன்கிட்ட தான் சொல்ல ஆசைப்படுவான். ஆமா, நான் 3 மாசமா இருந்து என்ன புண்ணியம் என் புருஷன்கிட்ட மாசமா இருக்கிற விஷயத்த சொல்லிடலான்னு தவிக்கிறேன். சொல்ல வேண்டியதானடி. எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதா? என் புருஷனே வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சு. அவர் எப்படி கர்ப்பமான? என் புருஷனே நொட்டத்தை பக்கத்துல ஆம்பளை இல்லையா? அவன் என்னைக்கு வெளிநாட்டு இந்த பிள்ளை வைக்க நான் பிறகு அந்த படத்துமே பிடிக்குவா? நமக்கு அப்படி இல்ல பாலிசி. அப்ப நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுங்க. நீ எடுத்துடா. பிள்ளை கொடுக்குறேன். இவன் வயசு பையன் நீங்க எல்லாம் சிரிக்காதீங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு பேசிக்கிட்டே இருக்க முட்டை வந்து தூங்கிடுவேன். இந்த ஒண்ணுமே தெரியாத 1 மணி நேரம் வேலை வைப்பேன். அழகு நீ எப்படி தெரியுமா? எப்படி? உழுகவே தெரியாத முண்டைக்கு ஏக்கர் கணக்கில் வயக்காடுறது என்னடா புண்ணியம்? அது போலதான்டா நீங்க ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுங்க. சொல்லி நிலத்த குத்தையை கொண்டு ரொம்ப வருஷம் ஆச்சுடா. விருதுக்கார வச்சிருக்கீங்களா? நிலத்த மாதிரி பிஞ்சு போயிடும். நான் இன்னைக்கு காவல் நீ வரையா இல்லையா காவல்? நானும் வரேன். நீ உன்னைய கூட்டி போக பயமா இருக்கு. இப்பதானே சொன்ன உழுக தெரியாத முட்டைக்கு ஒரு ஏக்கர் இடம். நீ போய் பொதுக்குள்ள போய் ஏதாவது பயமுறுத்துற மாதிரி காட்டணும்டா. காட்ட மாட்டேன். அப்படியா? போட்டுறீங்க. காட்டுற மாதிரி ஒண்ணுமில்ல எனக்கு தெரியும். நீ பார்த்த புதர் நிறைய புதர் பார்த்துருப்ப. அப்படி பேசாத. ஏண்டா நான் புதற்கிறாக்கியாடா? சீ, நான் அழகா இருக்கேன். பெருசா பார்த்துருப்பேன். மொத்தம் அம்மன் சொல்லி பிறந்தாங்க. எங்க பெருசா இருக்குதுன்னா சும்மா தெரியுதா? அழகர் சொல்லுடி. ஏத்து பேசாதீங்க. இல்ல என்ன வச்சுக்கங்களேன். காட்டுக்குள்ள போறீங்க. நீ வரியா இல்லையா? வரேன். ஆனா என்ன பண்ண அழகர் வயசுக்கு வந்ததுல இருந்து எனக்கு அப்படியே கடுப்பா வருது. இல்லம்மா, ஏன் கடுப்பா வருது? வயசுக்கு வந்த நினைச்சாத்தான் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஏன்னா நான் வயசுக்கு வந்த விதமே வேற மாதிரி. வயசுக்கு வந்தியா? அதை சொல்லி எப்படி வந்த? எல்லா பெண்களை போல நான் வயசுக்கு வரடா. நான் வந்ததே ஒரு ஆக்சிடென்ட். ஆமா, ஆக்சிடென்டா தான் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்? உங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இருக்குல்ல? ஆமா. அந்த பள்ளிக்கூடத்துல சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பூங்கா அமைச்சிருப்பாங்கல்ல? இந்த சறுக்கு விளையாட்டு விளையாடுறது பூங்கா, ஊஞ்சல் எங்க ஊர்லயே அமைச்சாங்க. நான் அப்ப சின்ன பிள்ளை. சரி. வயசு 12 வயசு தொடங்கி 13 வயசு ஆச்சு. எங்க ஊர்லயும் சறுக்கு விளையாடுறதெல்லாம் போட்டாங்க. ஆனா ஏன் கால நேரமும் என்னமோ தெரியல. என்ன ஆச்சு? எல்லா ஊர்லயும் சறுக்கு விளையாடுறது பிளாஸ்டிக்கா போட்டவங்க. சரி, எங்க ஊர்ல மட்டும் தகரத்துல போட்டு விட்டாங்க. நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு. மழை பெஞ்சு வெயில் அடிச்சு மழை அடிச்சு தகர இத்து போய் இந்த அடியில சறுக்கு இப்படி இறங்குவோம் பாரு. அந்த இடத்துல ஒரு தகடு புலந்த பார்க்க நான் காலை தூரத்துக்கு விரிச்சு போனா போன வேகத்துல தூக்குன தகடு ஒரே வட்ட சதத்தி காப்பி ரத்தம் போயிடுச்சு. ஆமா அழகர். அப்ப நான் சின்ன பிள்ளை தானே, என்ன பண்றதுன்னு தெரியல. நேர எங்க ஊர் டாக்டர் கிட்ட ஓடுனேன். டாக்டர் மாமா என்ன மாண்டாரு, இந்த மாதிரி நான் சறுக்கு விளையாடுறப்ப கிளியாத இடத்துல கிழிஞ்சு போயிடுச்சு. என்னைய தச்சு வச்சு காப்பாத்தி விடுங்க. இல்லைன்னா நாளை பொண்ணு என்னை கல்யாணம் கொடுத்து புருஷன் பார்த்தாங்கன்னா ஏற்கனவே கிழிச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப முன்னாடி பேசுங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரு, நான் இப்படி எல்லாம் தைக்க மாட்டேன். அந்த கொடுமையில என்ன பண்ண சொன்னாரு? நான் போன டாக்டர் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி டெய்லர் வேலை பார்த்துட்டு நான் அளவு துணி இருந்தா எனக்கு தப்பு எடுத்தேன். நான் இதுக்கு அளவு துணிக்கு எங்கடா போவேன்? அப்பதான் அவசரத்துல சொன்னேன் டாக்டர், ஓடி வர பதட்டத்துல அளவு துணி எடுக்க மறந்துட்டேன். உங்க பொண்டாட்டி அளவு இருந்தா தச்சு விடுங்க. குத்து வார்த்தை அந்த தூண்டை எப்படி சொல்றியா? என்ன சொன்னாரு? என் பொண்டாட்டி அளவுன்னா 8 இன்ச்சுக்கு நான் கிழிச்சுட்டேன். அவ்வளவு பெருசா எடுத்தே ஓட்டா பெருக்கி விட்டு வாங்கி ஒட்டிட்டு வந்துட்டேன். நான் கிழிச்சு விட்டுருக்கேன். கிழிச்சானே சும்மா இருக்காங்க கூட உண்டு. ஏன் தோழி ஒரு விஷயம் தெரியுமா? என்ன குழந்தைங்க இருக்கு? என்ன நீ வயசுக்கு வந்துட்டியா? வந்துட்டியா? இல்ல அழகுது வயசுக்கு வந்தா என்ன பண்ணணும்? ஆடி எங்க ஊர்ல அந்த சருக்கு இன்னும் இருக்குடி. நீ ஒரு வாட்டி வாங்க, நான் ஏற்பாடு பண்றேன். வாங்க போய முதல்ல நீ கிழிச்சுல தைக்க மாட்டாங்க. சொல்ல வேண்டாம். என்ன மனசு ஒரு மாதிரியா இருக்க? ஏய், நம்ம 2 பேரும் எப்படி ஒற்றுமையா இருக்கும்? அவன் சொல்றான், இந்த ஆளோட என்னன்னு நான் மாசம் இருக்கின்றேன். எனக்கு ஒரு நாளைக்கு மாசம் என்ன தப்பு கேட்கிறாங்க. 3 நாளைக்கு மாசம் பண்ணாரா? 3 மாசமா இருக்கிறாரா? ஓ, வீட்டுக்காட்ட சொன்னியா? அவன் வெளிநாட்டுல இருக்கேன். அப்ப இந்த மாசம் யாருக்கு இருக்கு? நீ என்ன தப்பா நினைக்காத. புருஷன் அங்க இருக்கிறப்ப இங்க மாசமா இருக்கிறீ தப்பா நினைச்சு தானே? கண்டிப்பா தானே. என் பாலிசி என்ன தெரியுமா? என்ன பாலிசி? நீ எந்த ஊருக்காரி?
புதுக்கோட்டை நீ புதுக்கோட்டையில இருந்து மதுரை சங்கத்துக்கு ட்ரெயின் எப்படி வர்ற? பஸ்ல தான் வருவேன். ஒரே பஸ்ல வரியா? இல்ல ஒரு நாள் கவர்மெண்ட்ல வர்ற? தனியாரே வருவேன். இல்ல தார் பிடிச்சு கூட வந்துருவேன். உன் தேவை என்ன? சங்கத்துக்கு வந்தா எதுல வந்தாலும் சங்கத்துக்கு வந்தாலும் அதே போல தாண்டி நான் என்ன எனக்கு மாசம் ஆகணும். அது எவனுக்கு ஆனா திடீர்னு நல்லா இருக்கே. காமெடி என்ன திடீர்னு நல்லா இருக்கே. ராதா ஓ நீயும் வா. எதுக்கு மாசம் மாக்குறதுக்கு? ஆமா அம்மா வந்துட்டு இருக்காங்க. பழக்கமா இருக்கு. ஆள் நல்லா கொண்டாட்டுறிய. ஏய் மாமா என்ன பார்த்தா கும்பல் மாதிரி இல்லையா? பொம்பளை பிள்ளையா இருக்கு. சூப்பரா இருக்கும். என்னப்பா காலைல அப்படி பின்னாடி வந்து அந்த வெள்ளைய மாதிரி இது பொம்பளை பிள்ளையா இருக்க. வேற ஏதாவது சாமான் இல்லையே. யாரு? ரெண்டு பேரும் ஒரிஜினல் தானே? இந்த நான் எடுத்து போற மாதிரி நீ ஒன்னதை தூக்கி போட்டு விளையாடு பாப்பா. அம்மா அம்மா வாங்கம்மா. அம்மா கரச காட்டு பெண்ணே கரிசல் காட்டு பிள்ளை என் அவனை கண்டாயா? கடமைக்கு வளர்ந்து சொல்லிட்டு போல என்னத்துக்கு வந்த ஏன் வந்த என்ன காரணம் நீ வாங்க போய்கிட்டு இருக்க? யார் அவ? என்ன காரணம்? அவ என்ன புதுசா இருக்கு? அந்த அழகி அம்மா அடடா. அம்மா சொல்லுமா ஓதாதடி தள்ளு என்ன எப்படி ஒரு பேரா?
என்னம்மா பேசுறாங்க நானும் ஒரு நாள் நாளும் சிந்து பக்கம் உடச்சுலாம் தான் பாக்குறேன். எப்ப மாட்டேங்க அதறி பொடிச்சு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா. உன் பேர் என்ன? என் பேரு குடிஞ்சு குத்தும் குறும்பம், உங்க அப்பா பேரு? நிமிந்து குத்து நீலமேகம், உங்க அம்மா பேரு? படுக்க குத்து பார்வதி, உங்க அண்ணன் பேரு? அகல குத்து அகிலாண்டீஸ்வரி, தம்பி பேரு? தர குத்து தாண்டவராயி, தங்கச்சி பேரு? தங்கச்சி வருமா படுக்க குத்து பவதாரணி, என் பேரு உங்க அக்கா பேரு? அவரா சித்திரவாள குத்து சிவகாமி. சரி, உங்க மாமா பேரு? மாமா பேர் நிறைய பேர் மாமா இருக்காங்க. இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க தான். அவங்க பேர்ல என்ன? அவர் பேர் இருக்குமா? அவர் பேரு அலற விட்டு புத்திர அழகர். இது ராத்திரி குத்து ராமதாஸ், அது சென்று குத்து ஜெயராசு. இது நான் என்ன உன்னை துணைத்துக்க ராமா புத்திர ராசேந்திரன். இவ ரொம்ப இப்படி ஒரு பேரை அடைமொழிக்கு எப்படி தேர்ந்தெடுத்தேன்? அப்பா பாத்தியா? விவரத்தை கேட்டியா? ரொம்ப அழகா இருக்கியே. அழகு இருந்து என்ன ஒண்ணு சொல்ல விட்டுல முன்னாடி இப்படி ஒரு சோகமா சரி கிடையாது. அப்பா வந்து நம்ம எல்லாம் வேண்டுகளை காத்துக்கு சொல்ல சொன்னாங்க. நாங்க ரெண்டு பேரும் எப்படிமா இருக்கோம்? ரொம்ப அழகா இருக்கீங்க. அழகு பெண்ணுக்கு பண்ண பேராசிகளும் பேர் அழகிகள் போல. ஆனா இவளுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இவ்வளவு அழகு இருந்தும் எனக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல. ஆனா அம்புட்டு அழகு விட்டு இருந்தோம் இவளுக்கு பொழக்க தெரியல. அந்த அம்மா அடிப்பட்டியா? வாங்கம்மா. ஏன்டி நீ பொழக்கவே மாட்டியா? எனக்கு தைரியமா இப்படி பேசுமா அப்படி பேசு. உள்ளே பொழப்போம். பேசுறது எவ்வளவு கூட்டம் இருக்கு. எப்படிலாம் உங்களை பாரு சபையில போய் நாகரிகமா சொல்லணுமா? சபை நாகரிகம் சரி கட்டும். வந்தோமா வேலையை பார்த்தோமா போனமான இருக்கணும். பேசிட்டே இருக்க கூடாது. பேசிட்டு இடத்த பண்ண இடம் ரொம்ப அழகா இருக்கு. வடக்கு போல ஆசையா இருக்கு. அதனால இந்த இடத்த பாக்கிறேன். இல்லம்மா பெண்களா இருக்கோம்ல, சாமியை கும்பிட்டுட்டு மங்களகரமா ஆத்தால மாவளத்தை எடுத்துட்டு அப்புறம் போவோம். அப்படியா? சரி, உங்க விருப்பம் எதுவோ அதுல எங்க பச்சரிசி மாவிடுச்சு 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 கரையில் பாகு வச்சு பாவு வச்சு பாவு வச்சு இடிச்சு மலகிடுச்சு 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 கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு அப்பனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம். அப்பனவே எங்களையும் காக்கவே காக்கவே தானே.
ஆமாம்மா, ஒரே கட்டுமா? அதான் ராதாபுரி புடிச்சிருக்கு, காய் அடிக்கிறாங்க. எவ்வளவு பச்சை வந்துச்சு பாத்தீங்களா சத்தத்தோட அழலும் 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 போட்டிடும் அழலும் என்னமோ ஆலோலம் சொல்ல அப்புறம் போட்டுக்கலாம். நான் நாகேந்திர மாமா வந்திருக்காரு மொழி செய்ய. அது ஏன் தெரியல சொல்லுங்க. சொன்னார கோட்டை கிராமத்தார் சார்பாக எங்க சிறப்பான முறையில் ஆர்வம் முஸ்லிம் பாசமிகு மாமா ராமதாஸ் அவர்களுக்கு மலர் மாலை எனக்கு கௌரவப்படுத்துகிறார்கள். அதற்கு அடுத்தமையாக விரதம் முஸ்லிம் மாப்பிள்ளை ஜெயராஜ் அவர்களுக்கு இங்கு மலர் மாலை கௌரவப்படுகிறார்கள். மற்றும் ஆர்வம் முஸ்லிம் அன்பு தம்பி அழகர் அவர்களுக்கு மலர் மாலை கௌரவப்படுகிறார்கள். இங்கு தாளம் கொண்டிருக்கும் கிளாதிரி சேர்ந்த ராஜேந்திரன் அவர்களுக்கு இங்கு வள்ளி மங்கையாக நடித்திருக்கும் கரூர் கண்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்களுக்கு மலர்வது கொள்கிறார்கள். மற்றும் இங்கு புதுக்கோட்டை பூலாந்தேவி புண்ணியவதி ஓதா செல்விக்கு மலர்வாடை தோங்க வரப்படுகிறது. இங்கு ஒளிவியை வந்து கொண்டிருக்கும் ஆத்தா பேச்சியம்மா ஆடியோ உரிமையாளர்களுக்கு வாங்க அம்மா வாங்க மாமா. இத்தனை சந்தோகங்களா பார்த்துருப்பா இதுக்கு வருவாங்க. இங்கு பப்புடாக நடித்து தங்கராணியாக தொழித்து கொண்டிருக்கு தங்கராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை இங்க வீடியோ கவரேஜ் எடுத்துக்கிறதுக்கும் அன்பு இரு உள்ளங்கள் டிடி மீடியா மற்றும் இது நம்ம ஊரா? இது உங்க ஊரு. இது உங்க ஊரு. இது உங்க ஊரு. ஆமா, யூடியூப் சேனல் மணல்மலை ஒரு வாங்கப்பூர். மாலையத்து மரியாதை செய்த ஊர் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்துக்கணும். இது உங்க ஊர் சேனல் சார்பாக. இது உங்க ஊர் தாமா? இது உங்க ஊர் தாமா? இது உங்க ஊர். கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கு சிறப்பான நாடகத்தை அமைத்துக் கொடுத்தேன். அன்பு தந்தையார் இம்மண்ணின் மைந்தன் நாகேந்திரன் அப்பா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எங்களின் கலைக்குழுவின் சார்பில் நன்றி நடி நடந்த வணக்கம். அழகர் அழகர் என்ன கட்டிக்கிறியா? ஏன் சரியா சொன்னா தப்பா கேக்குது, ஒழுங்கா பேசுறா. அம்மா பாத்துக்க நாக்க போட்டு வளர்ப்பா. நீ அடித்தண்ணே நேர்மா சரி வாங்க நீ போலாம். எங்க போலாம்? ஆமா இத பாடாதீங்கம்மா. போகலாம் மாதிரி பொழுது போகுது அம்மனி போகலாம் மாதிரி முந்திய சொன்னேன் இது முடிப்போங்க அண்ணி ஆட்ட மாதிரி பாட்டு பாடி காலம் போயிருந்தோம். பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா எல்லாரோட ஆடி பாடி பேசுகிறதா அதுல பாட முடிக்க வந்த வழி
திருச்சி சேலம் தஞ்சாவூர் காஞ்சி பொள்ளாச்சி கோயில் சாமி போல நாட்டிய மாறி நடந்தே காணி தேரோடும் எங்கள் திருநாமதிலே உடால கொண்டாடும் மகிழாட்டம் நீரோடும் மகே அத்தோட நேரிலே ஆனந்த கூட்டாடும் மகிழாட்டம் என்ன இப்படிதான் இருக்கு சரி இருந்தாலும் ஏன் இந்த பச்சையெல்லாம் போக மாட்டேங்குது இந்த பச்சையெல்லாம் சட்டினி இல்லாம தெரியுது பச்சைனா பறவை கூட்டங்கள் நாம என்னமோ ஆடிப்பாடி விளையாடி கொண்டே இருந்தாலும் பச்சையும் போகவில்லை ஆமா. அதனால அது காதுக்கு இனிமையா பாடுறீங்க சரி அழகா வேற இருக்கீங்க நீங்க பாடுனா அவங்க மெய் மருந்து உட்காந்துருப்பாங்க உன்னுடைய நடனத்தையும் உன்னுடைய வடிவத்தையும் கண்டு அதெல்லாம் மெய்மறந்து நம்ம என்ன விளக்காலும் போகாம எதுக்கு உட்காந்துருக்காங்க ஏன் கொடுத்த வரிகாசுல சரியா தான் நடிக்கிறாங்க சரியா சொல்லல எதுக்கு வள்ளி சூப்பர் துணியை பிடிச்சி அங்க போயிட்டாங்க அங்கே போயிட்டு ஏன்டா ஏன் சரிடா இந்த இடத்துல யாராவது பெரியவங்க எல்லாம் வருவாங்க யாரு வந்தாங்க அம்மா நீங்க போயிட்டு வாங்களே நீங்க போயிட்டு வாங்கம்மா அழகு நீ இன்ன வரைக்கும் சொன்னல இப்ப நாங்க இருக்கிற சொல்றோம் ஏதாவது நான் உள்ளவா நானும் நாளா சொல்லி உனக்கு